போறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. வீடு வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டீங்க, சாப்பிடாம போயிடுவீங்களா? சின்ன வீடு, இதுதான் என்னுடைய பெட்ரூம், லிவிங் ரூம், டிராயிங் ரூம் எல்லாம். கட்ல நல்லா இருக்கு. ஐ மீன் டிசைன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருக்குல்ல? அப்ப உட்காருங்க. இந்த ஆல்பத்தை பாத்துட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன். அழகா இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல பொம்பளை ஆம்பளையான்னு வித்தியாசம் தெரியறது இல்ல. ஐ மீன் ட்ரெஸ். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்க ட்ரெஸ் எல்லாம் பாழா போயிடுச்சு. கைட்டு கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இந்த ட்ரெஸ்ஸோட நீங்க எப்படி வெளியே போவீங்க? நீங்க எல்லாத்தையும் கைட்டு வைங்க, நான் லுங்கி கொண்டு வரேன். உங்களை பார்த்தா நல்ல ஜூலியஸ் சீசர் மாதிரி இருக்கு. இந்த லுங்கிய கட்டிக்கோங்க. ஓ, ஆச்சா? இதுவரை இருக்கு பெட்ஷீட். விடுங்க. வேண்டாம் இருக்கு. ஐயா வேண்டாம் இருக்கு. ஐயா வேண்டாம். ஐயோ, எங்க அண்ணன் சார். அவ எங்க இங்க வந்தா? ரொம்ப பொல்லாதவராச்சே. ஐயோ, நான் இதுக்காக தான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்ன. கேட்டியா? உங்க விஷயத்தை விடுங்க சார். நான் இன்னும் கல்யாணமே ஆகாதவ. ஏன் நிலைமை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் சுத்த பிராட். நீ நினைக்கிற மாதிரி நான் கூட பழகவே இல்லை. அவன் என் தங்க மாதிரி. உனக்கு மாதிரி எனக்கு தங்கையே தான். அவன் மேல என் உயிரையே வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத அந்த பொண்ணோட மானத்தை, கற்ப, கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்ககிட்ட நான் 50,000 ரூபாய் பணம் கேட்கிறேன்னு அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம் நான் அதையெல்லாம் எவ்வளவு உயர்வா மதிக்கிறேன். இதெல்லாம் பிளாக்மெயில். தவறு மெயிலா, எக்ஸ்பிரஸா, பேசஞ்சரான்னு எனக்கு தெரியாது. தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். உனக்கு இதே தொழிலா? இத போல பல தொழில் இருக்கு. ஏன் பார்ட்னரா வர போறியா? உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்யலன்னு. இத நான் நம்புறேன். ஆனா ஊர் நம்பணுமே. இந்த படத்தை ஒரு பத்திரிகையில கொடுத்தா ஐயோ என் தங்கையோட மானம் என்ன ஆகுறது? கட்பணியன் பூ போட்ட லுங்கி என்னமா கைய வளைய விட்டுருக்கான். எப்பா நீ பெரிய ரசிகண்டா. எவ்வளவு நாளாச்சு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் எதிரிலே நிக்கணும். இல்லன்னா அவருக்கு என்ன கோவம் தெரியுமா? ஐயோ தேவரே, இல்லையோ அதே கதைதான். சாப்பாடு என் கையால போட்டாதான் சாப்பிடுவாரு. நாம இப்படி ஏதாவது வேலையா இருக்கும்போது அவரே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாதோ? மாட்டாரே. பன்றி பன்றி குலாபி, என்ன இது இவ்வளவு அவசரம்? இல்ல அந்த சாய் போட்டமா இல்ல எதையோ எடுத்துட்டு இந்த பக்கமா வருது. அதை பார்க்காத மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டேன். ஐயோ, அந்த அம்மா இங்க வருதா? ஏன் அந்த ஆம்பளைய பார்த்தாலே மீசை அதுவுமா பயமா இருக்கு. இது எப்படி இருக்குமோ? ஏன் குலாபி வீட்டுக்காரரோட தாடியை பார்த்தப்ப கூட தான் பயந்தோம். தாடி 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 அப்பதான், இப்ப பயம் இல்ல. ஆமா, திடீர்னு அது உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் மாத்தாடுதோ, எப்படி மாத்தாடுதோ, நம்ம பாஷை அதுக்கு புரியுதோ என்னமோ. நான் நினைக்கிறேன் ஒருவேளை சண்டை பிடிக்கத்தான் அது இங்க வருதுன்னு. தும் சுப் ரஹோ ஜி, நாம ஏன் பயப்படணும்? பதிலுக்கு பதில் கொடுக்கறது. நாம தான் 3 பேர் இருக்கமே, அது தனியா என்ன செய்ய முடியும்? வருது வருது. சேச்சி, இன்னைக்கு மொஹரம் பண்டிகை. எங்க வீட்டுல விசேஷம். இந்த பலகாரம் எல்லாம் நானே செஞ்சது. உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தேவரே, இது என்ன சுக்கிரவாரா? நான் விரதம். பரவாயில்ல, இது விரதத்துக்காகவே செஞ்ச பலகாரம். ஐயோ தேவரே, இன்னைக்கு பூரா நாங்க அந்நியர் வீட்டு பலகாரத்தை சாப்பிட மாட்டோமா? நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, குழந்தைக்காவது கொடுக்குறேன். இந்தாப்பா. டேய் டேய் டேய், உனக்கு உடம்பு சரியில்லடா. வேண்டாம்டா, கொடுத்துடா கொடுத்துடா. எனக்கு வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு அறியும். இந்த பையன் வயசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல்ல விழுந்து என்கிட்ட சொல்லிக்காமையே அல்லா கிட்ட போயிடுச்சு. அந்த வருத்தத்தை இந்த பிஞ்சு முகங்களை பார்த்தாவது மறக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்குள்ள எவ்வளவு இருந்தார். நானும் ஒரு தாய், நீங்களும் ஒரு தாய் தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? வீணா குழந்தைய திட்டாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னா
பலகாரத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். இருங்க, நல்லா இருக்கு. வாசனை மூக்க தொலைக்குது. எங்களுக்குன்னு கொண்டு வந்துட்டு கொண்டு போறீங்களே. எங்க வீட்டுல விரதம் இல்ல, நான் சாப்பிடுறேன். விரதம் என்ன, அரிசி பலகாரம் தான் சாப்பிடக்கூடாது, தித்திப்பு பலகாரம் சாப்பிடலாம். நான் கூட உங்க ஊர் பலகாரத்தை சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப கொஞ்சமா இருக்கேன், நமக்கே பத்தாது இல்ல. என்னங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நல்லா உட்காருங்க. ஆமா, உங்க பேரு ஜமீலா? எனக்கு தெரியும். இப்படி 4 ஊரை சேர்ந்த பொம்பளைங்க உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல? ஆமா, இந்த காதுல போட்டிருக்கீங்களே, இது உங்க ஊர்ல எல்லாரும் போடுவாங்களா? அதான் போட்டிருக்காங்களே. இது எத்தனை பவுண்ட் இருக்கும்? ஒரு 8 பவுண்ட் இருக்கும். இருக்கும். உங்களுக்கு காது வலிக்கல? ஐயோ தேவரே, பழக்கமாயிட்டா எல்லாம் சரியா போகும் இல்ல? ஆமா குலாபி, நீயே பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் பேச விடு. அதான் நீங்களே இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.